வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த வேலை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லேசாக காமிச்சிருந்தேன். அதை விளக்கமாக உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். வாங்க. அதுக்கு சிவப்பு கலர், வெள்ளை கலர், ஒரு 6 பாசி கோல்டு கலர் பாசி, அதை முதல்ல 5 அடி ஒயர் எடுத்து அதை கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம 6 மணி பூ தான் எல்லாமே போட போகிறோம். அதுக்கு அடுத்தது 5 பாசி சிவப்பு கலர் பாசி போட்டுக்கலாம். இனி அடுத்தது போடும்போது நமக்கு 2 பாசிக்குள்ளே ட்ரெயின் இருக்கும், 4 பாசி போட்டுடலாம். இதே மாதிரி தான் அதை ரவுண்ட் பண்ணி போட போகிறோம். அடுத்ததும் 4 பாசி போடணும். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவுமே போட்டு எடுத்துகிட்டு கடைசி பூ போடும்போது எப்படி போடணும்னா, நம்ம முதல்ல போட்ட 6 மணி பூவில் அந்த சிவப்பு கலர் பாசியும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நம்ம இப்போது 3 பாசி போட்டுடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3 பாசி போட்டால் நமக்கு இந்த ரவுண்டு முடிஞ்சிடும். அடுத்த ரவுண்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கத்து பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதாவது அதில் 2 பூ இருக்குதுல, நம்ம 2 பூலேயும் ஒவ்வொரு பாசி எடுத்துருக்கோம். அடுத்தது 4 பாசி போட்டாச்சு. 4 பாசி போட்டுட்டு அந்த முக்கில் எடுக்கும்போது நமக்கு ஒரு பாசி தான் எடுக்கணும். அந்த முக்கில் வரும்போது ஒரு பாசி எடுக்கணும், நடுவில் எடுக்கும்போது 2 பாசி எடுக்கணும். இப்போ நம்ம முக்கு பாசி எடுத்துருக்கோம். இதில் 5 மணி பூ தான் வரும். அதனால் 2 பாசி ட்ரெயினில் இருக்குது. நம்ம 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 6 மணி பூ, அடுத்தது 5 மணி பூ. இனி நம்ம நடுவில் எடுத்துருக்கோம், 2 பாசி சேர்த்து எடுத்துருக்கோம். அப்போ 3 பாசி போட்டால் நமக்கு இதில் 6 மணி பூ கிடைக்கும். அடுத்தது நம்ம முக்கு பாசி எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு 2 பாசி தான் ட்ரெயின் உள்ளே இருக்கும். அடுத்தது 3 பாசி போட்டுடலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே இதே மாதிரி தான் சுற்றி வரும். ஒரு 6 மணி பூ, ஒரு 5 மணி பூ, ஒரு 6 மணி பூ, இதே மாதிரி வரும். நம்ம கடைசியில் முதல்ல ஆரம்பித்தது 6 மணி பூவில் ஆரம்பிச்சிருக்கோம். கடைசியில் முடியும் போது 5 மணி பூவில் முடியும். பாருங்கள், இப்போ 2 சைட்லேயுமே 6 மணி பூ இருக்குது. நடுவில் நம்ம 5 மணி பூ போட்டுடலாம். 3 பாசி இருக்குது ட்ரெயினில். ஒரு 2 பாசி போட்டு இந்த ரவுண்டையுமே நம்ம இதில் முடிச்சிடலாம். பாருங்கள், அடுத்தது இப்போ நமக்கு ஒரு பாசி உள்ளதான் ட்ரெயின் இருக்குது. இனி அடுத்ததில் 4 மணி பூ போட்டிருக்கோம். 3 பாசி போட்டுட்டு 4 மணி பூ போட்டாச்சு. அடுத்தது ஒவ்வொரு பாசியாக எடுத்து இதில் எல்லாமே நம்ம 4 மணி பூ தான் போட போகிறோம், வெள்ளை கலரில். அடுத்தது போடும்போது 2 பாசியாக போட்டு நம்ம கொறுத்து எடுத்துக்கிட வேண்டியது தான். பாருங்கள், 2 பாசியாக தான் போட்டு கொறுத்து எடுக்கணும். இதே மாதிரி இந்த ரவுண்டையுமே நம்ம செய்து முடிச்சாச்சு. கடைசியில் போடும்போது நமக்கு 3 பாசி வெள்ளை இருக்கும் ட்ரெயின் உள்ள, ஒரு பாசி போட்டு இதில் இந்த ரவுண்டையுமே நம்ம இதில் முடிச்சிடலாம். பாருங்கள், இதே மாதிரி 2 பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு அதில் கொஞ்சம் ட்ரெயின் மீதி இருக்குது, அது இருக்கட்டும். இப்போ நமக்கு நடுவில் உள்ள அந்த கோல்டு கலரு பாசியை தான் 2யுமே சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த வேலை இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அல்லது நமக்கு மேலே உள்ள பீஸில் நம்ம வேலை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு வெயிட் எங்கே இழுக்கோ அந்த இடத்துல அது இழுத்துட்டு வந்துடும். நம்ம இப்போ 2 பக்கத்தையும் அந்த நடுவில் அந்த கோல்டு கலரை ஜாயின் பண்ணிட்டோம்னா பாருங்கள், 2 சைட்லேயும் ஒரு பாசி எடுத்திருக்கேன். அடுத்தது நடுவில் ஒரு பாசி போட்டு அதை ஜாயின் பண்ணிடணும். அதுலேயும் 4 மணி பூ தான் வரணும். 6 பாசி இருக்குது. 6 பாசிலேயும் நம்ம இப்படி 2 சைட்லேயும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும், நடுவில் ஒரு பாசி போடணும். இதே மாதிரி போட்டு அதை சுற்றியுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நடுவில் அது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பீஸ் கிடைக்கும். அதாவது நம்ம அந்த வேலை ஜாயின் பண்ணும்போது இழுத்துட்டு வராது. அதனால தான் நான் இதே மாதிரி நடுவில் அதை ஜாயின் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு கோல்டு கலர் பாசி தான் 2 சைடுமே எடுக்கணும். எடுத்துட்டு நடுவில் போடும்போது ஒரு பாசி போட்டு இந்த சைடில் உள்ள ட்ரெயினை அந்த பக்கத்தில் குறுக்க விட்டு எடுத்து ஜாயின் பண்ணிடணும். நமக்கு இதுலேயுமே 4 மணி பூ தான் வரும். நம்ம 6 பாசிலையுமே இதே மாதிரி செய்து எடுத்துக்கிட போகிறோம். ஒவ்வொரு பாசி 2 சைட்லேயும் ஒவ்வொரு பாசி எடுத்துக்கிடணும். அடுத்தது நடுவில் ஒரு பாசி போட்டு இந்த சைடில் உள்ள ட்ரெயினை அந்த சைடு குறுக்க விட்டு எடுக்கணும். இதே மாதிரி தான் போட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள், நான் 6 பாசிலையுமே அதை போடுறதையுமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத. இதே மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இது நான் ஒருக்கா அந்த அனுமார் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது நமக்கு அனுமார் முன்ன உளுந்துட்டார். அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கும்போது நம்ம கீழே உள்ளதையும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு உழாது அப்படிங்கிறதுனால ஒரு தடவை அப்படி நம்ம பண்ணனால தப்பாகி போச்சுன்னு சொல்லி தான் இப்போ இந்த தடவை நான் இதே மாதிரி செய்து பார்த்தேன்.
இது அழகாக வந்திருக்கு. அந்த வேலுமே அழகாக நின்றுச்சு. பாருங்கள், இது நம்ம முடிக்க போகிறோம். இது நான் முன்னாலே செய்து வச்சுருந்தேன். செய்து வச்சுட்டு தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேலை எல்லாமே ஜாயின் பண்ணி பார்த்துட்டு தான் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நான் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதில் நம்ம நாட் போட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இனி இதில் தான் நம்ம வேலை வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு அது உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அதில் ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரை கணக்கு பண்ணி, ஏன்னா நமக்கு அதில் அட்டையை நம்ம டைரெக்டாக அதில் வைக்க முடியாது, நம்ம உள்ளே ஜாயின் பண்ணிட்டோம். அதனால் அதில் ஒரு கட் கொடுத்துட்டு இனி அந்த 6 மணிப்பூ ரவுண்டுக்கும் நம்ம ஒரு ரவுண்ட் போட்டு அதையுமே வெட்டி எடுத்துடலாம். அதை கட் கொடுத்துட்டு நம்ம வெட்டி எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம வைக்கிற மாதிரி இதே மாதிரி வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ணிட்டா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வேலும் அழகாக நிற்கும். நமக்கு கீழே அது பேஸ்மெண்ட் அழகாக இருக்கும். இனி இதில் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா கையில் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு செல்லோ டைப்பு 2 இடத்துல போட்டு விட்ருங்க. பாருங்கள், ஒரு இடத்துல அப்படி நீளமாக போட்டிருக்கேன், இன்னொன்று அதே மாதிரி போட்டு குறுக்க போட்டு எடுத்துகிட்டு நம்ம இனி இதை ஜாயின் பண்ணிடலாம். ஒவ்வொரு பாசியாக போட்டு சிவப்பு கலர் பாசி போட்டு தான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு பக்கம் போட்டிருக்கேன், இன்னொரு பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் பாசி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு பாசியும் சிவப்பு கலர் போட்டு அடுத்த சைடில் உள்ள டொயின் எடுத்து இப்படி நம்ம குறுக்க விட்டுட்டோம்னா இதையுமே ஜாயின் பண்ணிடலாம். அழகாக இது ரவுண்டாக அப்படி ஜாயிண்ட் ஆகி கிடச்சிரும். இதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வேலை ஜாயின் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாசியாக போட்டு சிவப்பு கலர் பாசி தான் ஃபுல்லாகவுமே போட போகிறேன். அது எல்லாமே கலர் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இதுலேயுமே வெள்ளை கலர் போடணுனாலும் போட்டுக்கிடலாம். பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்படி தான் வந்திருந்து. நான் அதுக்கு பிறகு தான் அந்த வேலை அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அழகாக நின்றுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.